எண்ணெய் கிடங்குகள் வெடித்து ஆரஞ்சு அக்னி மேகமாய் கொப்பளிக்கும் யூடியூப் வீடியோ பார்த்து அடேங்கப்பா போட்டாம்பாரு என்று யாரோ கிரிக்கெட்டில் சிக்ஸர் அடித்தது போல ஆர்ப்பரிப்பவரிடம் நீங்கள் எந்த கட்சி, அமெரிக்காவா ஈரானா என்ற கேள்விக்கு நான் இந்தியன், நான் பார்வையாளன் என விம்முகிறார். இந்தியா தீவல்ல, ஆசிய துணைக்கண்டம் என்று புரிய வைக்கும் என் வாக்கியம் முடியும் முன் நான் இந்து, இது இந்துஸ்தான், இந்த பெயரை ஒத்துக்கொண்டு சூட்டியது இஸ்லாமிய முகலாய மன்னர் என்று அவரது நண்பர் இடைமறிக்கிறார். முகலாய முஸ்லிம் மன்னர்களை 500 ஆண்டுகள் ஏற்றுக்கொண்ட பெரும்பான்மையை சேர்ந்த இவர்கள் நிச்சயமாக சத்ரபதி சிவாஜியின் நேரடி வாரிசுகள் அல்லர். நாளை இந்திய இனக்கடைக்கு வரப்போகும் ஆபத்து புரியாதவர்கள். அவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் மதம் என்னை வியப்பில் ஆழ்த்தவில்லை. அவர் அறியாமையை வியப்பதோடு அது என்னை பதற்றத்திற்கும் உள்ளாக்குகிறது. என் இராணுவம் என்ன செய்கிறது என ட்வீட் போட்டுவிட்டு ஏதாவது லாரி டயர் வெடித்தால் கூட பயந்து பதுங்க போய்விடுவார்கள். நம் இராணுவ வீரர்கள் பலர் வீண் போரில் மடிந்த பின்னே சாரே ஜகான் சே பாட மலர் வளையத்துடன் மனித நேயர்கள் என்ற விலாசத்துடன் தலை காட்டுவார்கள். பாமரர்களும் பாதசாரிகளும் உழைப்பவர் வர்க்கமும் பெரும் கார்ப்பரேட் வியாபாரிகள் போல் எவன் எக்கெடுகட்டால் என்ன என்று நாம லாபவாளி பாடிவிடக்கூடாது. ஊரான் வீடு பற்றி எரியும் பொழுது தீயணைக்க உதவுவது தியாகம் அல்ல, மனித நேயம். அதையும் தாண்டி வாழும் வீதியோ ஊரோ பற்றி ஏறக்கூடாது என்பது அடிப்படை தற்காப்பு. அரபு எண்ணெய் கிடங்குகளின் வாயு நம் அடுப்புகளுக்கும் வாகனங்களுக்கும் உதவுகிறது. கிலாபத் இயக்கம் என்று பேசிய போது காந்தியாரை கிண்டலடித்தவர்களின் பேரப்பிள்ளைகள் இன்னமும் உயிரோடு தான் இருக்கிறார்கள். அவர்கள் நீடூழி வாழட்டும், கூடவே ஈரானும் ஊரானும் வாழட்டும். அடுத்த முறை ஆரஞ்சு பிளம்பு பார்க்க துடிப்பவர்களுக்கு தீபாவளியே போதுமானது. அதையும் தாண்டி அடுத்த மாத நெல் விதைப்புக்கான உரம் பற்றியும் அதற்கு அடுத்த வருடம் பற்றியும் சிந்திக்க வேண்டும். உலகுக்கு தேவையான 70% உரம், பாஸ்பேட் எல்லாம் சீனாவிலும் சில வளைகுடா நாடுகளிலும் முடங்கி கிடைக்கின்றன. பெட்ரோலியம் உரமோ பாசனம் செய்ய பெரிதாக உதவாது. நம் உழவருக்கு மட்டுமல்ல, அமெரிக்க உழவனுக்கும் தான். ஊடகத்தில் கண்டலடிக்கும் அறியாமை போருக்கோ நாட்டிற்கோ உதவாது. போர் செல்லும் வீரன் ஒரு தாய் மகன்தான். நம்மில் யார் இறந்தாலும் ஒரு தாய் அழுவாள். அது இந்திய தாயாக இருக்கவே கூடாது. நான் ஆசியாவின் பக்கம். வாழ்க இந்தியா!